எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நாங்க உலகத்துல இருக்கிறோம் பாஸ்டர், அப்ப இந்த உலக பழக்க வழக்கத்துக்கு நாங்க ஒத்துத்தானே பாஸ்டர் போகணும். இன்னைக்கு சொந்த பந்தத்தோட இருக்கிறோம், இன்னைக்கு சில பேர் எங்களை கூப்பிடுறாங்க, நாங்க போய்தான் ஆக வேண்டி இருக்கு. அது போல இன்னைக்கு நம்ம ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி காமிச்சா நம்மள நாமளே பெருமைப்படுத்தி கொள்ற மாதிரி இருக்கே பாஸ்டர் அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கானது. நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதை நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல இந்த உலக பழக்க வழக்கத்துக்குள்ள நீங்களும் நானும் அடிமையா இருந்தோம். அது போல இன்னைக்கு உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு உங்களுடைய பாருங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்படாதவங்க யார் இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறார்களோ அதே பாவத்தை நீங்க ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னாடி செய்தீங்க. நீங்க பாருங்க, அவருடைய பரிசுத்த ஆவியினால நீங்க பாருங்க நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எல்லா பாவத்துக்குள்ளேயும் நம்ம சிக்கித்தான் இருந்தோம். ஆனா என்னைக்கு நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு பாருங்க வேறு பிரிக்கப்பட்டு அவருக்காக வாழ உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொடுக்க நீங்க ஆயத்தமானீங்களோ அன்னையில இருந்தே கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சுட்டாரு. சில பிள்ளைகளை பாருங்க பாதியில இருந்து வேறு பிரிப்பாரு, சில பிள்ளைகளை தாயின் கருவிலேயே முன்குறிச்சிருப்பாரு. அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அழைக்கப்படுறதுன்றது எப்ப வேணாலும் வந்து சேருவாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றது தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் முன்குறிச்சிருப்பாரு. உங்க மேல ஒரு தரிசனம், உங்க மேல ஒரு திட்டம், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போற ஒரு சித்தம், அது அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. நல்லா கவனிங்க, இயேசு உலகத்துலதான் வாழ்ந்தார் 33 வருஷம், ஆனால் உலகத்தான் அல்ல. அவர் எல்லாருக்கும் ஒரு சாட்சியா இருந்தாரு, முன் மாதிரியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்னைக்கு ஊழியத்தை செய்யறோம், இன்னைக்கு சபைக்கு போறோம். ஆனா நம்ம மூலமாய் கிறிஸ்து வெளியில மகிமைப்படலைன்னா நீங்க இன்னும் உலகத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, இன்னும் பாவத்துக்குள்ளதான் அடிமையா இருக்கிறீங்க. அதான் அவர் சொல்ற, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார்கள் அல்ல. ஏன்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவர்களுடைய சொந்த குடியிருப்பு இது அல்ல, பரலோகம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்துல நிரப்பி நடத்தப்படுற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, எடுத்து படிங்க 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த உலகத்தோட கலந்திருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, உலகத்தோடுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கிறிஸ்தவர்களும் வசனத்தை விரும்ப மாட்டாங்க, ஆனா வசனத்தின் போர்வையில வாழ்வாங்க. ஆனா தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷன், வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு அவன் எதை செய்தாலும் தேவனுக்கும் அவனுக்குமான உறவு எப்பயுமே இருக்கும். அதான் அவர் சொல்றார், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் அல்ல. இன்னைக்கு எல்லா சபைகளும் பாருங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வேறு பிரிக்கப்பட்டது அல்ல. அழைக்கப்பட்ட சபைகளும் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகளும் இருக்கு. இன்னைக்கு நீங்க இயேசுவை போல இந்த உலகத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருக்காக நல்லா கவனிங்க, நீங்க வாழ்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப வசனத்தை கை கொள்ளணும், வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அதான் நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ல நம்ம படிக்கிறோம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்தோட இருந்துட்டு உங்க குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இன்னைக்கு உலகத்துக்குள்ள மூழ்கிடக்கூடாது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுடைய கணவன் மனைவி எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி பயபக்தியை வாழ ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், மிச்ச நாளெல்லாம் எங்க போறோம், உலகத்துலதான் இருக்கிறோம். கேட்டா உடனே அவங்க சொல்றது, நம்ம எப்படி பாஸ்டர் வேலை செய்யறது? நீ வேலை செய்யற இடத்துல உலகத்தான் இருந்தாலும் உன்னை பார்த்து ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் வேறு பிரிச்சாரு. நீ அவனோட போய் மிங்கில் ஆயிட்ட அப்படின்னா உன் நிமித்தம் கர்த்தருடைய நாம தூசிக்கப்படுறது மாத்திரமல்ல, நீயும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் நான் உலகத்தான் அல்லாதது போல. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து அவர் உலகத்துல அவர் ஒரு சாட்சியாய் முன்மாதிரியா வாழ்ந்தார். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுறது முக்கியம் அல்ல, தேவனுக்காக முன்மாதிரியாய் பயபக்தியோடு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மனவாட்டியாய் மனவாளனாய் கர்த்தருடைய சமூகத்துல பிரவேசிக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ரொம்ப கவனமா நீங்க வளர்க்கணும். உங்க சொந்த குடும்பத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பாஸ்டர் எங்க அம்மா இருக்காங்க பாஸ்டர், எங்க தங்கச்சி இருக்காங்க பாஸ்டர், அவங்களும் சர்ச்சுக்கு தான் போறாங்க, எல்லாரும் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு தான் போறாங்க.
ஆனா யார் கிறிஸ்துவோட நடக்கிறாங்க? ரோமர் 8 பின்னாடி சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிச்சு பார்க்கணும். அதுபோல உங்க குடும்பமா இருந்தாலும், நீங்க ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையில வந்திருந்தாலும் சரி, வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான். உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க தவறான காரியத்துக்கு உடன்படுறாங்கன்னு நீங்க உடன்படக்கூடாது. அவங்க தவறான பாவங்களுக்கு உடன்படப்படுறாங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட நீங்க படக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட நியாயம் விசாரிக்கிறவர். அவனுக்கு அவன் செய்யற ஆக்கினைக்கு தக்கதாய் கர்த்தர் துன்மார்க்கனை என்ன செய்வாரு? பதில் அளிப்பாரு. அதனால நீங்க உலகத்தான் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறவர்கள். சத்தியத்தை கை கொள்ளுங்க, தேவ வார்த்தையோட நடங்க. அதுபோல நல்ல ஜெபத்துல உங்க பிள்ளைகளை நடத்துங்க. குடும்பமாய் வேறு பிரிக்கப்பட்டிருந்தால் நீங்க தனிமையா நின்னாலும் கிறிஸ்துவுக்காக நில்லுங்க. மற்றவங்களோட போயிட்டு நீங்க பாவத்துக்கு கையை உடன்பட்டுட்டு நாளைக்கு ராஜா வரும் பொழுது நீங்க உங்களை குற்றமற்றவர்களை காக்க முடியாது. அதனாலதான் நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல இருந்தாலும் நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். எல்லா வழிபாடுகளுக்கும் என்ன செய்யணும்? நீங்க விலகி இருக்கணும். பாவத்துக்கு விலகி இருக்கணும். துன்மார்க்கமான காரியத்துக்கு விலகி இருக்கணும். இது காலம், கடைசி காலம். உங்க குடும்பத்தையோ உங்க பிள்ளைகளையோ ஒருவேளை உங்களுடைய ஊழியத்தையோ கரைப்படுத்திடாதீங்க. கரைப்படுத்துற காலம் அல்ல, அது பரிசுத்தப்படுத்துற நாட்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சில பார்க்க முடியுது, மத்த 6 நாளும் பாவத்துக்குள்ள. அப்புறம் நீங்க 7வது நாள் வந்து அங்க கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு. எனக்கு கிருபையை சொல்லி நீங்க போக்கு சொல்லக்கூடாது. அதால தேவனுக்கு முன்னாடி ஆயத்தப்படுங்க, கர்த்தருக்கு முன்னாடி பயந்து நடுங்குங்க. அதால உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7-8 படிங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7-8. இந்த தேசத்தில் குடியிருக்கையில், நல்லா கவனிங்க, இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும், கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும், எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பவுல் சொல்றாரு பாருங்க. அப்படின்னா இந்த தேகத்துல, இந்த உலகத்துல, இந்த சரீரத்துல நம்ம குடியிருந்தாலும் கர்த்தரோட குடியிருக்கல. அப்படின்னா பரலோகத்துல நம்ம இப்ப இருக்கல, ஆனால் கர்த்தரோட இருக்கிறோம்னு நாங்க விசுவாசிச்சு தைரியமா இருக்கிறோம். நாங்க இந்த தேகத்தை விட்டு எங்க போறோம்? பரலோகத்துக்கு போக போறோம்னு சொல்லி நாங்க ஆயத்தத்தோட வாஞ்சியா இருக்கிறோம். அதனால இந்த தேகத்துல இருக்கும் பொழுது இதனுடைய வழிபாடுகளுக்குள்ள சிக்கி அங்க போறதை விட்டுறக்கூடாது. அதால உங்க ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இதுல யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உலக வழிபாடுகளுக்கு உங்க கையை பிணைச்சிருக்கலாம். ஒருவேளை உங்க சொந்த பந்தத்துக்குள்ள கையை பிணைச்சிருக்கலாம். ஒருவேளை பாருங்க, ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தரை விட்டு பின்னாடி போயிருக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர்ட்ட வாங்க. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க கணவரை பரிசுத்தப்படுத்துங்க, மனைவியை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ராஜா வரப்போறாரு. சீக்கிரமாய் நம்ம எல்லாரையும் என்ன செய்ய போறாரு? அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. அதுக்காக நீங்க விழித்திருங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் பைத்தியமா இருக்கலாம். என்ன பாஸ்டர், இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவாங்க? அன்னைக்கு ஏசப்பா பிரசங்கிக்கும் பொழுது பாதி கூட்டம் சொன்னிச்சு, இது கடினமான உபதேசம், யார் பின்னாடி வர முடியும்? ஆனா பேதுரு பாருங்க சொல்றாரு, ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்திய வார்த்தைகள் உங்கள்ட்ட தானே இருக்கு, நித்திய ஜீவனுக்கு உள்ளது. அதனால காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவான். அதனால உலகத்துல இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாலும், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தர் உங்களை முன்குறித்த பாருங்க அந்த திட்டம், அதை விட்டு நீங்க பின்னாடி போயிடாதீங்க. உங்க சொந்த குடும்பமா இருந்தாலும் உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சிருந்தா வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.